ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் தான் வந்து தாளிக்க போகிறோம். ஸோ ஆயில் வந்து போட போகிறோம். ஆயில் வந்து நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணோம். கடுகு சீரகம் வந்து போடலாம். நல்லா வந்து வதங்கணும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராகி முட்டைக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது நல்லா வந்து வதங்கினது வதக்கிட்டுக்கோங்க. பூண்டு வந்து போடலாம். இதுவும் வந்து நல்லா வதங்கிட்டோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து அரைச்சி வச்ச டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து அரிசி வந்து நல்லா வதக்கிட்டேன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெறும் மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சேப்பக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை கல்லுப்பு என்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி கலந்து தண்ணி வந்து ஊற்றலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. வதக்கிட்டு ஒரு விசில் வந்து வைக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி கரைச்சி தண்ணி வந்து 2 விசில் வந்த பிறகு நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம வந்து புளி கரைச்சி தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொதிக்க வச்சா போதும். கொதிச்சிட்டேன்னா நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி பேசிஸில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட் இஸ் அ வெரி குட் ஃபார் டைஜஷன். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சில பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கடாயை வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, வெறும் பூண்டு போட்டு தான் நம்ம வந்து செய்ய பார்த்தோம். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடான பிறகு இந்த வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இன்னத்துக்குன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வதங்கிடும். அண்ட் மோரோவர் தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேஸ்ட்டும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ நல்லா வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து வதக்கிட்டுருங்க. நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த கருப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வந்து வதங்கணும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து ஒரே ஒரு 10 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சப் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து போடுவாங்க. தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு வறுத்து போட்டாக்கா ஸோ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடக்கூடாது, லிமிட்டடாக வந்து போடணும். நல்லா வந்து வதங்கிட்டோம். வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வந்து போட போகிறோம் லாஸ்ட்டில். இது வந்து வடை சேர்ந்துருந்தா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா வந்து வதங்கிட்டோம். பூண்டு வந்து போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டோம். நல்லா
நல்லா வந்து வதக்கணும். ஸோ அது நல்லா வதங்கின பிறகு இதை வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிடுவோம். ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு போட்டு தான் வதக்கிடுறோம். ஸோ நம்ம உப்பு போடுறது வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து வேகட்டும். ஸோ நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கிடும். வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 minutes வரைக்கும் க்ளோஸ் ஆகட்டும். அது வந்து நல்லா வந்துடும். வந்து பொரிச்ச பிறகு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி வந்து தூவி விட்டோம். ஜஸ்ட்டு வந்து இப்படி கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். கலக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ஒருத்தர வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. சிம்லே வந்து கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். ஸோ நல்லா வெந்துச்சா இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதெல்லாம் நல்லா வந்து குழைச்சி விடாதுங்க. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வந்து வெந்துன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா பபிள்ஸாக வந்துன்னு இருக்குது. இது வந்து சேப்பக்கிழங்கு குழம்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பபிள்ஸாக வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து வெந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா அம்மா வந்து உருட்டுறாங்க பாருங்கள். நல்லா வெந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். இது வந்து பருப்பு மத்துன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா இதில் கலர்னாக்கா இது பேர் எதுன்னு தெரிலன்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர். ஸோ அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். இது பேர் வந்து பருப்பு மத்து. ஆமாம் தானேம்மா? பருப்பு மத்து தானே. ஸோ இது வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு கொடுத்துருந்ததா இந்த மத்து. ஊருங்களெல்லாம் சந்தைங்களில் வந்து நல்லா கிடைக்கும். இங்கே பெங்களூரில் வந்து நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி பார்த்தது கிடையாது. வில்லேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து போனோம்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து கிடைக்கும். ஸோ எங்கள் அப்பா வந்து வாங்கிட்டு வருவார். சொல்லப்போனால் ரேட் கூட கம்மியாக கிடைக்கும். அங்கே நல்லாயிருக்கும். அங்கேருந்து வாங்கினது தான் இந்த பருப்பு மத்து. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் வந்து அவன் பருப்பு சட்டியில் தானே கடிதா. ஸோ பருப்பு சட்டியில் வந்து கடிவாங்க. நல்லா வந்து இப்படி துவைட்டே இருக்கணும். துவைட்டின பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்லா வரும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து துவைட்டு விட்டுடலாம். கை போதும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆந்திரா ஸ்டைல் தெலுங்கானா ஸ்டைலில் ராகி முத்தை சேமக்கிழங்கு குழம்பு அண்ட் தென் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல்.